ஃபஸ்ட்டு வந்து எதுவும் உங்ககிட்ட கேள்வி கேட்க வேணாம்னு நினைக்கிறேன், நீங்களே பேச. நிறைய பேசியிருக்காங்க, கண்டிப்பாக சரி. இப்போ பொய் உண்மை அதை பற்றிலாம் முதல்ல பேசினார். அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அதிமுக முதல்ல என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. அவர்கிட்ட வரும்போது அந்த தகுதியை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசினார். இந்த ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கும் அதிமுக என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. உலகத்தில் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்து சிறைக்கு போயிட்டு அப்படியே இறந்தவங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஆளுநரோட தயவில் சாட்சி கூட போட முடியாமல் நின்று இருக்கிற எல்லா முறைகேடு வழக்குகளும் ஆர் உதயகுமார்லேருந்து, வேலுமணியிலேருந்து, தங்கமணியிலேருந்து, ஜெயக்குமார்லேருந்து, விஜயபாஸ்கர்லேருந்து, அப்புறம் ஓ பன்னீர்செல்வத்திலேருந்து, எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாரும் இன்றைக்கி வரைக்கும் ஊழல் பட்டியல் வாட்சோம்னா மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது. எல்இடி முறைகேட்டிலேருந்து, வாக்கி டாக்கி ஊழல்லேருந்து, பாரத் ஊழல்லேருந்து அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேசுறது எந்த வகையில் இவங்களுக்கு மனசாட்சியோடு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மக்கள்கிட்டயே நான் விட்டுறேன் அந்த ஒரு விஷயத்தை. இப்போது இந்த ஒரு விஷயத்தில் என்ன பொய் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமி கேமரா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லேடி வந்து அழுகுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த லேடி வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வெளியிலேருந்து குத்தகைக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறதா சொல்லி அது வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 5 ஏக்கரில் எங்கேயுமே அந்த அறுவடையே நடக்கலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் துணை முதலமைச்சர் பதிவு பண்ணார். அப்போ இது பொய் இல்லாமல் இது என்ன, அதோட அர்த்தம் என்ன? அடுத்தது வந்து நீங்கள் வந்து கூட்டணியில் தான் இருக்கீங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதானே உண்மை. என்னைக்கு வந்திருக்கு ஆர்டரு? 29/7/2025 தானே வந்திருக்கு. 29/7/2025 அப்புறம் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அது கால்ஃபேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையாக நடக்கிறதுன்றது எப்படி நடக்கும்? உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்குதுன்னா நீங்கள் தானே கூட்டணி வைக்கும்போது எந்த கோரிக்கையுமே இல்லாமல் வச்சிங்க. 5 கார் மாதிரி போய் வச்சிங்க கூட்டணியை. அப்படி கூட்டணி வைக்கும்போது நீங்கள் சில காரணங்கள் சொல்லியிருக்கலாமே. எங்கள் மக்களுக்கு இது வேணும், எங்கள் விவசாயிகளுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி. ஏன் எதையுமே கேட்காம ஒரு கூட்டணி வச்சாரு? அதுக்காக தானே சொல்கிறோம். இதே வேளாண் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரித்து பேசுனவர் இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ விவசாயிகளை பற்றி ஒரு கவலையே இல்லையா? அப்போ இவர் கவலைப்படவே இல்லையா? அப்போ பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்னா உங்களுக்கு எங்கேருந்து கோவம் வருது? ரெண்டாவது, நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் வந்து சகோதரர் சொன்னார் இந்த 7,20,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல்னு. இப்போ வெறும் 53 மாசத்துல 7,37,000 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் வந்து அவர் தெளிவா சொன்னார், விவசாய சங்க தலைவர் அண்ணன் தெளிவா சொன்னார். அதாவது 50 நாள்ல வந்து 1825 திறந்த வெளி கொள்முதல் நிலையங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், முரசொலியில் வந்தது நீங்க சரியா படிக்கல, அதனால நான் சொல்றேன். கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அளவு உங்க பத்திரிகையில எழுதி இருக்கிறது 1.80 கோடி மெட்ரிக் டன். அதாவது நான் ஏன் 10 லட்சம் சொன்னேன், நீங்க 10 கோடின்னு சொல்றது கான்செப்ட் என்ன? இல்ல 1.94 கோடி சொல்றேன். நான் ஒவ்வொருத்தர பிரிச்சு சொல்றேன், ஒவ்வொரு வருஷம் பிரகாரம் சொல்றேன். நான் எங்களுக்கு 53 மாசத்தை நான் மாசத்தோட தானே சேர்த்து சொல்றேன். அதனால வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. மக்களை நாங்கள் நேரடியாக தான் சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் எல்லா கோரிக்கையும் வைக்கிறோம், மக்கள்கிட்ட தான் நீங்கள் நிற்கிறோம். அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பொய்யான ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமி ஒரு மகளிரை வச்சு செஞ்சார். இல்லை, அவர் இது மட்டும்தான் செஞ்சாரா? இதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையுமே அப்படி தானே செஞ்சார். பொய்யா தானே பேசினார். சசிகலாவை பற்றி பேசுறது, ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுறது, டிடி தினகரனை பற்றி பேசுறது, இதெல்லாம் அவர் பொய் பேசி தானே இன்னைக்கு வரைக்கும் காலத்தில் நின்று இருக்காரு. எங்கே அவர் உண்மையை பேசி காலத்தில் நின்று இருக்காரு? சார், அரசியல் ரீதியா இபிஎஸ் போய் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலங்கிறது விவசாய சங்கம். வர சார் கொஞ்சம், அதாவது எத்தனை டன்னு வெளிப்படையா சொல்றேன்னு, இந்த 10 நாளில் 10 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதில் 8 லட்சம் மெட்ரிக் டன் வந்து குடோனுக்கு போயிடுச்சு. மீதி 1,93,000 மெட்ரிக் டன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு என்ன காரணன்றது அண்ணன் தெளிவாக சொன்னார். அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். அப்போ அதுக்கு காலதாமதம் ஆகுதுன்றது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலதாமதம் யாரால் ஆகுது அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? மோடி பாஜக அதுக்கு காரணமே கிடையாதா? அதுக்கு கூட்டணி வச்சிருக்க எடப்பாடி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றதுல ஒரு என்ன வார்த்தை, தப்பான வார்த்தை நாங்கள் சொன்னோம்? அதைத்தானே கேளுங்கன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற இத்தனை இது நாங்கள் சொல்கிறோம்ல, இன்னைக்கு வந்து கடந்த ஆண்டு வந்து 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த 50 நாளில் 300 கொள்முதல் நிலையங்கள். அவரே தெளிவாக சொல்கிறார், 800 தான்
பிடிக்க முடியும் மூட்டை அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு 1000 பிடிக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகிருக்கும். நீங்களும் தானே சேர்த்து பதிவு பண்ணீங்க. நான் எங்க பண்ணேன்? நீங்க சட்டமன்றத்துல உங்க அமைச்சர் சொன்னதை நான் சொன்னேன். நாங்களே பண்ணோம். நாங்க தான் சட்டம், நாங்க ஒரு மாத்தியெல்லாம் பேசல, சொல்றோம். சோ 800 பிடிக்க வேண்டிய இடத்துல 1000 பிடிக்கிறோம். 2 மணி நேரம் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். நெல்மலை நிலையங்களை அதிகப்படுத்திருக்கோம். எல்லாமே களத்துல நேரடியாக தானே இருக்கு. இதுல எங்க நாங்க போய் சொல்றோன்றாங்க. இல்ல நாங்க எந்த இடத்துலயும் போய் சொல்லலையே. சகோதரர் பொய் பேசினாரு. அப்ப எப்ப பொய்யா பேசும்போது அவர் டேட்டே தப்பா சொல்றாரு. அந்த சரிவிடப்பட்ட தேதி, அப்ப அந்த தேதி அன்னைக்கு கால் பண்ண, அதுக்கப்புறம் 5 பேர் அது டெண்டர் ஓகே பண்றாங்க. அதுக்கு அப்புறம் தர வேண்டியது யாரு? நீங்க ஈரப்பதத்தை பத்தி பேசுனீங்க. 18ல இருந்து 22% ஒன்றிய அரசு தானே காரணம்னு தெளிவா ஒரு கேள்வி கேட்டீங்க. அது நீங்க ஏத்திக்கலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நீ கிராஸ் பாய்த பண்ண உடனே சகோதரர் என்ன சொன்னாரு? ஆந்திரால வந்து அதை குளிர்விக்கிறதுக்கு வசதி செஞ்சு காய வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, கேள்வி 18ல இருந்து ஏங்க 22 ஆக்கலன்னு சொன்னா காய வைக்கிறதுக்கு பத்தி பேசுறாரு. அப்போ அதை கேட்க வேண்டிய இடத்துல நீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்கிறோம். நீங்க கூட்டணியில இருக்கீங்களா, நண்பர்களா இருக்கீங்களா கேளுங்கன்றோம். அந்த முதல் கேள்வியை பைபாஸ் பண்ணி 2வது கேள்விக்கு போறாரு சகோதரர். எனக்கு என்ன இதுனா, மக்களுக்காக பேசுங்கன்ற நான். நீங்க கூட்டணி வைங்க வைக்காம போங்க, அது அப்புறம், அது தேர்தல் நேரத்தில் வரப்போற விஷயம். அது வரைக்கும் மக்களை பத்தி அதிமுக சிந்திக்கணுமா இல்லையா? எடப்பாடிக்கு அந்த கடமை இருக்கா இல்லையா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தானே, ஒரு கட்சியோட பொதுச் செயலர் தானே. ஏன் அதை பத்தி பேச மாட்டாருன்னு கேட்கிறோம். நீங்க எங்கேயாவது பேசியிருக்காரா? மக்களோட உரிமைக்காக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல மோடி கிட்டயோ ஒன்றிய அரசை பார்த்தோ இல்ல ஆளுநர் கேள்வி கேட்டிருப்பாரா? ஏதாவது ஒரு இடத்துல ஏன் கேட்க மாட்டாரு? அதைத்தான் நாங்க கேட்க சொல்றோம். நாங்க கேட்டுட்டு தானே இருக்கிறோம். நாங்க எங்க கடமையை செய்யறோம். நீங்க உங்க கடமையை செய்ய மாட்டீங்க. சோ உங்க கடமையில நீங்க தவறி போறீங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நீங்க ஒரு 700 பேருக்கு மேல அதுக்கான அனுமதியை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அப்படிங்கும்போது எங்க இருந்து மத்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு அனுமதியை கொடுக்கணும், நாங்க அதை எதுக்கு கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்து 700 பேர்ல இருந்து 5 பேர் ஃபில்டர் ஆயிடுச்சு. 5 பேர் ஃபில்டர் ஆகி அந்த பேரை அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்ரூவல் யார் கொடுக்கணும்? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை சாதாரண அரிசியில் கலப்பதற்கான அனுமதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணுமா, மத்திய அரசாங்கம் கொடுக்கணுமா? ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும். அந்த அனுமதி உங்களுக்கு இன்னும் வரலையா? அந்த அனுமதி இன்னும் வரல. அதைத்தான் பதிவு பண்றாரு அமைச்சர். புரியுதுங்களா? இந்த அனுமதியை பேச சொல்லுங்க தான் நாங்க சொல்றோம். நீங்க எங்களுக்காக நீங்க எதுவுமே பேச வேணாம், தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுங்கன்ற. என்னைக்காவது ஒரு இடத்துலயா தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுங்க. அதாவது அறவை ஆலைகள் வந்து இதை கலப்பதற்கான இல்ல, நீங்க அரைக்கும் போதே கலக்கணும். அதுதான் சொல்றேன். அந்த அனுமதி நெல் இருக்கு, செறிவூட்டப்பட்ட அரிசி. சார், எனக்கு வந்து நான் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு எதிரானவன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அதனால வந்து நான் வந்து எனக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த அனுமதி கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அவங்க தான் கொடுக்கணும். ஆமா, ஒன்றிய அரசு தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதை தான் நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்றோம். ஓகே. அப்போ அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த கட்டத்துல இருந்து குடோன்ல இருக்கிறதெல்லாம் வந்து அரைச்சு முடிச்சிடலாம். ஆனா இது அப்படியே ஸ்டாக் ஆகி நிக்கிறதுக்கு காரணமே ஒன்றிய அரசு தான். ஓகே. இதை கூட்டணியில இருக்க நண்பர் வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட சொன்னாருன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா யார்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே. அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி பேச சொல்றோம். ஓகே, ஒரு பிரேக் அப்புறம் வந்துட்டாங்க. சரி, யாரும் கையில கொடுத்துட்டு என்னால முடியல இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு 2 பேருமே இருங்க. ஏக்கர் கணக்கு இல்ல, ஹெக்டேர் கணக்கு. சத்யன், அதை நீங்க சொல்லாதீங்க, நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வரேன். எனக்கு ஒரு ஆண்டுகள் அனுமதி போன ஆண்டு கொடுத்த தரவை உங்களுக்கு அனுப்பிச்சேன். அதான் ஒரே ஒரு சின்ன பிரேக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தனிநபர் விமர்சனம் அவர் பேசுற அவர் பேசும்போது நீங்க குறுக்கிடல இல்ல? ஓகே, நீங்க பேசும்போது அவர் குறுக்கிட மாட்டாரு. தனிநபர் தாக்குதல் யார் ஆரம்பிச்சா? எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரு. அதனால நாங்க பதில் சொல்றோம். இப்ப சத்யன் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஊழல், லஞ்சத்துக்கு. அதுக்கு தான் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். உலகத்திலேயே ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், சரிங்களா, A1
A2 A3 A4 4 பேரும் எதுக்கு ஜெயில போய் 4 வருஷம் இருந்தாங்க? ஒருத்தர் இறந்ததுனால விடுவிக்கப்பட்டாரு, மீதி 3 பேர் ஊதுபத்தி உருட்டுனாங்களா உருட்டலையா? இவ்வளவுதான் கான்செப்ட். அதனால நீங்க ஊழலை பத்தி பேசக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, இன்றைய இருக்க பொதுச் செயலாளர் அவர் மேல டெண்டர் முறைகேடு வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவருக்கு நான் தான் சொல்றேன்ல, ஆர்வி மேல வழக்கு இருக்கு, எல்இடி முறைகேடு வழக்கு இருக்கு, தங்கமணி மேல நிலக்கரி இறக்குமதி ஊழல் வழக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் சாட்சி போடணும், இதுக்கெல்லாம் ஆளுநர் அனுமதி தரணும், இதுக்கெல்லாம் காரணம் பெண்டிங் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பேசுறீங்க சம்பந்தமே இல்லாம? நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை தான் நானும் பேச ஆசைப்பட்டேன். இந்த பிரச்சனைக்கு என்ன எத்தனை லட்சம் மெட்ரிக் டன்ன்றதை தெளிவா பதிவு பண்றோம். அதுக்கு குடோன் எவ்வளவு இருக்குதுன்னு பதிவு பண்றோம், எவ்வளவு வந்திருக்குதுன்னு பதிவு பண்றோம், எல்லாத்தையும் நாங்க பதிவு பண்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஆர்டர் காப்பில இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப சகோதரர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் எதுக்கு கால்ஃபேர் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, 29/7/2025 வந்ததுக்கு அப்புறம் கால்ஃபேர் பண்ணணுமா இல்லையா? கால்ஃபேர் பண்ணிருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த 5 பேரை யார் ஒப்புதல் தரணும்? அதுக்கு பேசுங்க. என்ன ஒப்புதல் வந்து என்ன ஒப்புதல் சார்? சார் இப்ப யார் மூலமா நீங்க வந்து பண்ண போறீங்க, அதாவது அரைக்க போறீங்க அப்படின்னா எந்த கம்பெனில அரைக்க போறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இல்ல, அந்த அனுமதி வந்து யார் கொடுக்கணும்ன்ற. சார் இப்போ ஒரே ஒரு நிமிஷம், அதாவது இப்போ நீங்க அதை பத்தி திரும்ப பேசுறதுனால நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்க இதை பத்தி திரும்ப நாங்க தகவல் திரட்ட ஆரம்பிச்சிருவோம். நீங்க அரிசியை அரைச்சி அந்த அரிசியில போய் B12 தானே, ஃபாலிக் ஆசிட், ஜிங்க் எல்லாத்தையும் கலக்கணும். அந்த மாவுல கலந்து கலக்கிறது இல்ல, எல்லாம் இருக்கிற அரிசி எல்லாம் கிடையாது, அரிசியை அரைச்சு இதெல்லாம் கலந்து அதை திரும்ப அரிசி ஆக்குறாங்க. அதுதான் ப்ராசஸ், அதான் ப்ராசஸ். சரியா? அதான் திரும்ப கலக்க போறீங்க. இப்ப இந்த ஜிங்க் ஃபாலிக் ஆசிட் எல்லாம் எந்த ஃபார்மேட்ல நீங்க கலப்பீங்க மாவுல, அரிசியில? சார் இதெல்லாம் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா? இல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கிறது தான். அப்படி தனியாலாம் ஒரு அரிசி கல்டிவேஷன் யாரும் பண்ணல. இல்ல சார், நீங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்ட் யார் கொண்டு வந்தா? முதல்ல இது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அனுமதி யார் கொடுக்கணும்? நீங்க திரும்ப திரும்ப எங்க மேலயே பழி போடணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி? நீங்க கூட்டணியில இருக்கீங்க, ஏன் கேட்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி. 4 வருஷம் அனுமதி கொடுத்தாச்சு ஐயா. சரிதா? எப்படி கொடுத்திருக்காங்கன்றத நான் தெளிவா சொல்றேன். நீங்க சட்டசபையில பேசிட்டலாம், பொய் பேசிட்டலாம் போக முடியாது. தயவு செஞ்சு உங்க அரசாங்கத்தையோ அமைச்சர்களையோ அது கொஞ்சம் தெளிவா விளக்க சொல்லுங்க. நாங்க தெளிவா சொல்றேன். சத்தியன் மாதிரி நீங்க பேசிட்டு போயிட முடியாது. சட்டமன்ற ஆதாரம் தரேன். எப்படிங்க பேச முடியும்? ஆதாரம் உங்களுக்கு அனுப்புங்க. நீங்க என்ன, நான் பொதுவெளியில ஆதாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்துட்டேன். தெளிவா சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் பண்றோம், எல்லாத்தையுமே அதிகப்படுத்திருக்கோம், குடோனை அதிகப்படுத்திருக்கோம், கொள்முதல் பண்றதை அதிகப்படுத்திருக்கோம், எல்லாத்தையும் நாங்கள் அதிகப்படுத்தி மக்களுக்காக தான் நிர்வாகம் பண்றோம். உங்களை மாதிரி பொய்யான வாக்குறுதியை நாங்கள் பேசல, பொய்யான குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லலை.